அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கங்கண்ணா. அண்ணா உங்க பேருங்கண்ணா? லோகேஸ்வரங்கண்ணா. எந்த ஊருங்கண்ணா? கண்டிப்பாங்கண்ணா. கண்டிப்பாங்களா? எங்க இருக்கு? ஜேஆர். அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மகேந்திரா 575 சர்பாஞ்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பரமத்திவளூர் பக்கத்தால் கபிலர்மலைங்கிற ஒரு தாலுக்காவில் கண்டிப்பாளைங்கிற ஒரு வில்லேஜில் லோகேஷ் அப்படிங்கிறவருடைய தோட்டத்தில் தான் எடுத்த வீடியோ. வாங்க அந்த கஸ்டமர் அந்த டிராக்டரை பற்றி என்ன சொல்கிறாருன்னு போய் பார்த்தீங்க 2022. 2022 எடுத்து எவ்வளோ நேரங்கண்ணா ஓட்டியிருக்கீங்க? 1700 மணி நேரம் ஓடிக்குதுண்ணா. ஓகேங்கண்ணா. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா 575 சர்பாஞ்சு. ஆமாங்கண்ணா. ஓகேண்ணா. எப்படிங்கண்ணா இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு? எப்படி இருக்குது வண்டிலாம் நல்லா இருக்குதுண்ணா. சரிங்கண்ணா. ஓகே. இப்போ இந்த வண்டியில் என்னென்னலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? டெய்லர் கரும்பு ஓட்டத்துக்குண்ணா ரொட்டேட்டர் 5 கலப்பு 9 கலப்பைங்க. ஓ எல்லாமே ஓட்டுறீங்க. ஓகேங்கண்ணா. கலப்பிக்கெல்லாம் எப்படி இருக்குது வண்டி? நல்லா இருக்குதுங்கண்ணா. ஓகேங்கண்ணா. இது கலப்பை ஓட்டுனீங்கன்னா உங்களுக்கு டீசல் எவ்வளோ போகுதுங்கண்ணா மணிக்கு? 3 லிட்டர் போகுதுண்ணா. 3 லிட்டர் போகுதுங்க. கலப்பிக்கெல்லாம் நீங்கள் எத்தனை ஆர்பிஎத்தில் ஓட்டுறீங்கன்னா? கலப்பைக்கு 15 ஆர்பிஎம் வைக்கணும். 15 ஆர்பிஎம். இதே ரொட்டேட்டர் ஓட்டுனீங்கன்னா? ரொட்டேட்டருக்கு அவ்வளோதான் வைக்கணும். 13 to 15 அந்த ரேஞ்சு தான். வண்டி கொஞ்சம் நல்லா இருக்குதுண்ணா. ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கு. சர்பாஞ்சனாவே அது ஒரு கெத்து தாங்கிறீங்க. இப்போ டெய்லர்லாம் நீங்கள் இது என்ன டெய்லரில் என்ன அதிகமாக ஓட்டுறீங்க? கரும்புங்கண்ணா. கரும்பு. இப்போ எத்தனை டன் ஓட்டுறீங்கன்னா? 10 டன் வரைக்கும் ஓட்டுறோம். 10 டன் 20 டன் வரைக்கும் போட்டு இழுத்துட்டு வருது. ஓ 20 டன் வரலாம். ஓகே. காட்டுக்குள்ள இருந்தே இழுத்துட்டு வந்துருதுங்களா இல்லை வெளியில இருந்து? காட்டுக்குள்ள இருந்தே வந்துடுதுண்ணா. சரிங்கண்ணா. இப்போ வந்து ஆக்சுவலாக இப்போ நீங்கள் இந்த மகேந்திரா 575 சர்பாஞ்ச் எடுத்திருக்கீங்க. ஆமாண்ணா. இப்போ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வண்டியில் இது பெஸ்ட்டு, இது நல்லா இருக்கு, ஃபியூச்சருக்கு வந்து இந்த வண்டி இது அடிச்சுக்கிறதுக்கு வேற எந்த வண்டி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த 575 சர்பாஞ்சில் நீங்கள் எதை சொல்லுவீங்க? டீசல் ரொம்ப செக்கணும். டீசல் ரொம்ப சேர்க்கணும். வேற என்னங்கண்ணா இந்த வண்டியில் நீங்கள் ஸ்பெஷலாக சொல்லணும்னு நினச்சிங்கன்னா என்ன சொல்கிறீங்க? ஸ்பெஷலாக சொல்லணும்னா இது காட்டில் வந்து டெய்லர் மாட்டி வெளியே வரும்போது மூஞ்சி தூக்கிட்டு வண்டி வெளியே வந்துடுது. இப்போ நீங்கள் டிராக்டர் ஃபீல்டில் எத்தனை வருஷமா இருக்கீங்கண்ணா? நான் டிராக்டர் ஃபீல்டில் ஒரு 8 வருஷமா இருக்கேண்ணா. 7-8 வருஷமா இருக்கீங்க. பெரியவங்க நெல்லும் சொல்லும் ஒண்ணும்பாங்க. ஒரு நல்ல நெல்லை ஒரு நல்ல மண்ணில் விதைச்சா அது 100 மடங்கு பெருகுமா. அந்த மாதிரி ஒரு நல்ல சொல்ல உங்களை மாதிரி படிக்கிற பசங்கிட்ட சொன்னா அது 100 மடங்கு பெருகும்னு தோணுச்சு. படைக்கிறவன் மட்டும் கடவுள் இல்லை, பயிரிடுறவனும் கடவுள் தான். நாமெல்லாம் விவசாயின்னு காலரை தூக்கி விட்டு தெரியணும். கண்ணுங்களா, நீங்க இன்ஜினியரிங் படிங்க, டாக்டருக்கு படிங்க, வக்கீலுக்கு படிங்க, ஏன் அரசியல் கூட பண்ணுங்க. ஆனா விவசாயமும் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒலிம்பிக்ஸ்ல எத்தனை மெடல் வாங்க போறோங்கிறத விட அடுத்த தலைமுறையில எத்தனை பேர் விவசாயம் பண்ண போறோங்கிறது தான் முக்கியம். அதுதான் நம்ம வீட்டுக்கும் தேவை, நாட்டுக்கும் தேவை. இதெல்லாம் நீங்க கைத்தட்டணுங்கிறதுக்காக சொல்லல, நாமெல்லாம் கையேந்திரக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். வருங்கால விவசாயிகள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. வணக்கம்.